நான் நெடுஞ்செழியன் டெக்னோக்ராட்ஸ் இந்தியா காலேஜ் ஃபைண்டர் சென்னையிலேருந்து பேசுகிறேன். மெயினாக இன்றைக்கி நாங்கள் எங்களோட செமினாரில் ரெகுலராக சொல்லுவோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்ரி ஒன் இஸ் ஜீனியஸ் அப்படிங்கிறது ஐன்ஸ்டீன் அன்றைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு. ஐன்ஸ்டீனோட ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு கிளாஸில் ஃபிஷ் இருக்குது, ஹார்ஸ் இருக்குது, மங்கி இருக்குது, எலிஃபென்ட் இருக்குது, இவங்கெல்லாம் கிளாஸ்மேட் அப்படின்னா ஸ்விம்மிங் காம்படிஷனில் மட்டும்தான் ஃபிஷ் வின் பண்ணும். எவென்ச்சுவலி ஃபிஷ் ரன்னிங்கில் இட் டை. அதனால் ஃபிஷ்ஷுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபிஷ் இஸ் குட் அட் வாட்டர். பட் நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சிஸ்டம் ஒன்று ப்ராசஸ் பண்ணி அந்த சிஸ்டம் வழியை நீங்கள் எல்லோரும் இந்த எக்ஸாம் எழுதுங்க, 50-60 பேர் எக்ஸாம் எழுதுங்க, எல்லாருக்கும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மார்க் வரல அப்படின்னா உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்கிறது மிக மிக தவறு. அதுக்கு நாங்கள் நிறைய இந்த 22 ஆண்டுகள் அனுபவத்தில் இந்த 22 இயர்ஸ் நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எனாமஸ் கேஸ் ஸ்டடிஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். எனாமஸ் சில்ட்ரன் மதிப்பெண்களை தாண்டி அவங்க நிறைய வெற்றிகளையும் சாதனைகளையும் குவித்து கொண்டிருக்கிறார்கள். மதிப்பெண்கள் மிக மிக முக்கியமானது. அதனால் நான் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் ஐன்ஸ்டீனோட ஸ்டேட்மெண்ட் எவ்ரி ஒன் இஸ் ஜீனியஸ். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்றைக்குமே பின்னாடி இருந்து ஒரு புஷ் தேவைப்படுது. இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு குழந்தை ஸ்கூல் அப்படி இல்லைன்னா படிக்கவே படிக்காது. அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு வாங்க, ஆனால் நாங்கள் டீச் பண்ணுவோம், நாங்கள் டெஸ்ட்லாம் வைக்க மாட்டாலும் படிக்க மாட்டாங்க. ஆனால் நான் டெஸ்ட் வைப்பேன், மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டேனாலும் படிக்க மாட்டாங்க. அந்த குழந்தை இல்லை நான் ஃபெயில் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு ஒரு ஜோஷ் வருது, சரி நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு அர்ஜென்சி வருது. அதனால் என்றைக்குமே நமக்கு ஒரு பின்னாடி ஒரு புஷிங் ஃபேக்டர் தேவைப்படுது. அந்த புஷிங் ஃபேக்டர் இல்லைன்னா வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் லேசியஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்டு. நம்ம ஒரு வேலையும் பார்க்காம நம்ம சும்மா உட்காந்துருப்போம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். அதனால் சிஸ்டம் எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களால் நல்லா பண்ண முடியுமோ அந்த எக்ஸாமில் தேர்வுகளில் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் ஏதாவது நம்ம எல்லா இடத்தையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோட த்ரெட்டுங்கிறது வெரி வெரி கிரேட். அது நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும், லைஃப் லாங்காக வந்துகிட்டே இருக்கும். அதனால் எவ்ரி ஒன் இஸ் ஜீனியஸ் அப்படிங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு நான் நான் யூடியூப்லேருந்தே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சம்பிரதி நேவியர் போட் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போய் தேடலாம். இவங்க ஹை ஸ்கூலில் ஃபிசிக்ஸில் ஃபெயில் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவங்க பெரிய டாப் ஸ்கூல் டாப் காலேஜஸ்லாம் போகல, ஒரு ஆவரேஜாக படிச்சுட்டு அந்த குழந்தை அதுக்கப்புறம் மெயினாக அவங்க ஷி வென்ட் டு ஃபெர்மி லேப் அப்படின்னு சொல்லிட்டு சிகாகோவில் அவங்க இன்டர்ன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 549 பேருக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் 4 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணி கடைசி இந்த ஃபெர்மி லேப் சிகாகோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கல்கட்டாவிலேருந்து அவங்க நேராக சிகாகோ போய் அங்கே அந்த லேபில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு நாசாவில் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எம்ஐடியில் பிஹெச்டி முடிச்சுட்டு இந்த போட் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இப்போதைக்கு அது சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு மெயினாக ஓஷனுக்கு மேலே கடலுக்குள்ளே அந்த இதில் ஃப்ளோட் ஆகி போகிற மாதிரி தான் நம்ம போட்ஸ் பார்க்குறோம். இவங்க பண்ண போட் என்னென்ன யூனிக் அப்படின்னா ஃப்ளையிங் போட். இது கடல் அலைகள்லேருந்து மேலே கொஞ்சம் அது லிஃப்ட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக போகும். இது ஃபுல்லி எலக்ட்ரிக்கல் போட். இது டெஸ்லா மாதிரி அப்படிங்கிறாங்க ஓஷனுக்கு. இது வந்துச்சுன்னா நம்மளோட சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டே கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. அதில் 10th ஸ்டாண்டர்டில் அவங்க ஃபிசிக்ஸில் ஃபெயில் ஆனாங்க, அதனால அவங்களுக்கு இந்த திறமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மலாம் என்வாயன்மெண்டல் பேஸ்ட் லேர்னர்ஸ். எந்த என்வாயன்மெண்ட்டில் நம்மளை புஷ் பண்ணுறோமோ அந்த என்வாயன்மெண்ட்டில் நம்ம எக்ஸல் ஆகும். இது நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பையன் 59% வாங்கி நாமக்கல்லில் படித்து மதிப்பெண்கள் குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு, அவர் பேர் நிஷாந்த்னு பேர், நிஷாந்த் பிரபாகரன். நாங்கள் எம்எஸ் யூனிவர்சிட்டி பரோடா, எங்கள் ஃபேக்கல்ட்டி ட்ரெயின் பண்ணி நாங்கள் எம்எஸ் யூனிவர்சிட்டி பரோடாவில் போட்டோம். எம்எஸ் யூனிவர்சிட்டி பரோடாவில் படிக்கும்போது மூவிங் இமேஜஸ் இப்படிலாம் கோர்சஸ் இருக்குன்னே தெரியாது. அவர் படிச்சுட்டு நியூயார்க் ஃபிலிம் அகாடமி போனார், நைஃபாவில் போய் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஸ்கரில் ஒர்க் பண்ணார். அவரோட வீடியோ கூட எங்களோட யூடியூப் சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி அவர் நிறைய ஹாலிவுட் அண்ட் கனடா மூவிஸ், நிறைய மூவிஸ்க்கு சினிமாட்டோகிராஃபி, கலர் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் மதிப்பெண்களை தாண்டி ஒரு உலகம் இருக்குது. எல்லோருக்கும் ஒரு தனித்திறமைகள் இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், உங்களை ஆர்கானிக்காக விட்டால் நீங்கள் கரெக்டாக வந்துடுவீங்க. நான் நிஷாந்த் சொன்ன மாதிரியே இன்னொரு ஸ்டூடெண்ட், எங்களோட ஸ்டூடெண்ட், அவர் பேர் சபரீஷன் பேர். அவர் காடைட் ஃபேக்ட்ரி அரமங்காடு ஸ்கூலில் படித்தார். நாங்கள் அந்த ஸ்கூலில் செமினார்ஸ் எடுத்திருக்கோம். அவர் அங்கே படிக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் மதிப்பெண்கள் குறைவாக பெற்றிருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 69% வாங்கியிருந்தார். ஆனால் பர்சன் வித் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன். அந்த மார்க்கு மதிப்பெண்களுக்கு நாங்கள் அவரை கொண்டு போய் நாங்கள் என்ஐடி ட்ரிச்சியில் படிக்க வச்சோம். என்ஐடி ட்ரிச்சிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு தடவை மார்க் குறைஞ்சிச்சுன்னா லைஃபே முடிஞ்சதுன்னு கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் வாய்ப்புகளை தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அவர் என்ஐடி ட்ரிச்சில் படிச்சுட்டு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வித் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணார். ஆனால் 69% +2ல் வாங்கியிருந்தா நீங்கள் என்ஐடி ட்ரிச்சில் போய் படிக்க முடியாதுலாம் கிடையாது. உங்களுக்கு பேசிக்கலி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் போனீங்கன்னா, எங்கெல்லாம் மெரிட்டில் மாணவர்கள் வர்றாங்களோ அந்த இடத்துல காம்படிஷன் ஹெக்டிக்காக இருக்கும். நீங்கள் அந்த என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதனால் நீங்கள்
உங்களுக்கு படிப்பே வராது, மதிப்பெண்கள் வராது, இதெல்லாம் வந்து வராது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நெகட்டிவ் தாட் வந்து கொண்டு வரக்கூடாது. சபரீஷ் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி அவர் வந்து ஃபஸ்ட்டு ஜாபே வந்து ஐபேக்கில் வந்து ஒர்க் பண்ணார். மிஸ்டர் பிரசாந்த் கிஷோர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணார். அப்போ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து அவர் வந்து எல்லாமே வெப்சைட், அவங்களுக்கு எல்லாமே சோஷியல் மீடியா எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் செகண்ட் வந்து அமேசான் போனார். அங்கேயும் வந்து ஒரு 11 மெம்பர் ஆக்சிஜன் டீம் சப்ளை நல்லா வந்து கோவிட் செகண்ட் லெவலில் பண்ணி இது பண்ணார். இப்போ வந்து ஊபரில் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் வந்து மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணணும். மதிப்பெண்கள் மிக மிக முக்கியமானது. அதனால உங்களை பெஸ்ட் எஃபர்ட் கொடுங்க. அண்ட் வரலை அப்படின்னா அதுக்கான பேக்கப் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். வாழ்க்கையில் வந்து நீங்கள் நிறைய வந்து உங்களுக்கு வாய்ப்புகள், எண்ணற்ற வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. வாய்ப்புகளை நீங்கள் வந்து நன்றாக தேடுவதற்கு எங்களோட கருத்தரங்கு வந்து மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதன் வாயிலாக வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து கல்விங்கிற ஒரு பயணத்தில் ஒரு மென்மேலும் உயர்ந்து ஒரு உன்னத நிலையடைய எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.